டாக்டர் பி சிவப்பிரகாசம். நுகர்வோர் பாதுகாப்பு. இன்றைக்கு மாசு கட்டுப்பாடு இல்லாமையால் ஏற்படும் விளைவுகள் என்பதை பற்றி பேசவிருக்கின்றேன். எபிசோட் 1. காதை பிளக்கும் பட்டாசு புகையால் பாதிக்கும் மக்கள். கூடலூரில் காதை பிளக்கும் வகையில் வெடிக்கும் பட்டாசுகளில் இருந்து வெளியேறும் புகையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாசு கட்டுப்பாடு வாரியத்தினர் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் பட்டாசு வெடிக்கும் சத்தம் கூடலூர் நகராட்சியில் கேட்டுக்கொண்டே உள்ளது. தீபாவளி தினத்தன்று பட்டாசுகளை வெடிக்க மாசு கட்டுப்பாடு வாரியம் பல்வேறு கெடுபிடிகளை விதிக்கிறது. ஆனால் மற்ற நாட்களில் இதை கொள்வதே இல்லை. கூடலூரில் திருமணம், காதணி விழா, கோயில் விழா, இறந்தவர்களின் இறுதி ஊர்வலம், கட்சி கூட்டம் என அனைத்திலும் பட்டாசுகள் அதிகமாக வெடிக்கப்படுகிறது. இதிலிருந்து வெளியே வரும் புகையினால் காற்று மாசுபட்டு மக்களை பாதிப்படைய செய்கிறது. மேலும் திடீரென வெடிக்கும் சத்தத்தால் முதியவர்கள், சிறுவர்கள் என பாதிக்கப்பட்டுள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு கூடலூர் நகராட்சியில் பட்டாசு வெடிக்க தடை விதித்து நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. மேலும் அனைத்து திருமண மண்டபங்களிலும் பட்டாசு வெடிக்கக்கூடாது என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருந்தது. இவை தற்பொழுது காற்றில் பறக்கவிட்டு பட்டாசு வெடிப்பதை தொடர்கதை ஆக்கியுள்ளனர். இது குறித்து மாசு கட்டுப்பாடு வாரியமும் கண்டுகொள்வதில்லை. புதுர் ராஜா, ஒருங்கிணைப்பாளர், மக்கள் மன்றம், கூடலூர் நகராட்சியில் தற்போது போட்டி போட்டுக்கொண்டு பட்டாசு வெடித்து வருகின்றனர். இதனால் மாசு அதிகம் ஏற்படுகிறது என்பதை தெரிந்தும் கட்டுப்பாடு இல்லாததால் தொடர்ந்து வெடிக்கப்படுகிறது. மக்களை நேரடியாக பாதிக்க செய்யும் இதை தடை செய்ய நகராட்சி நிர்வாகம், போலீசார், மாசு கட்டுப்பாடு வாரியம் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பட்டாசு வெடிப்பவர்களுக்கு அபராதம் விதிப்பதுடன் அவர்களின் வீடுகளில் உள்ள குடிநீர் குழாய் இணைப்பை துண்டிக்க அறிவிப்பு வெளியிட வேண்டும். மக்கள் மன்றம் சார்பில் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வணக்கம்.